மமிதா அவ்வளவு பிடிக்கும். டியூட் படத்தெல்லாம் வேற லெவல். கட் பண்ணா போடு தமிழ்னா அவுத்து போட்டு ஆடுவா, போய் பார்க்க சொல்ல அவனுல. கொள்ளை அடிக்கணும், திருடணும், நல்லது பண்ணும். ஏன்னா நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். திருடு, பொய் சொல்லு, மக்களை எப்படியாவது உள்ள கொண்டு வா. திருடர்கள் ஆட்சியில நம்மளும் திருடணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போதனையை தெரிவிச்சிருக்காங்க. கரை நல்லதுங்க. கொள்ளையடிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கலாம். தனுஷ் மட்டுமே கொள்ளையடிக்கிறாரு. மமிதா பைஜு அப்படியே மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்துட்டு கன் எடுத்து அப்படி வச்சு நின்று இருந்தாங்கன்னா செம்ம. போன அப்புறம் பேங்க்ல உள்ள ஸ்டாஃப் எல்லாம் போஸ்டா நடந்துக்கிறாங்க. 150க்கு ரொம்ப யதார்த்தமான படம். ஓகேங்களா, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணி சேர்த்து வைக்கிற படம். அதுக்கு 3 லட்சம்ன்றது உங்களுக்கு இங்க 3 கோடி மாதிரி. ஜனநாயகம் எப்படிங்க பார்க்க முடியும்? நான் தான் தியேட்டர்ல வெயிட் பண்றேன். கரை நல்லதுங்க. அப்ப வந்து இந்த படம் வந்து கொள்ளையடிங்கடா அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணு. கொள்ளையடிக்கணும், திருடணும், நல்லது பண்ணும். விவசாயிகளோட கடனை எல்லாம் அந்த காசை கொண்டு போய் அடைக்கணும். போலீஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் எல்லாம் விளம்பரம் தேடுறவங்க, அவங்க விளம்பரத்துக்காக வாழ்றவங்கன்றதா ஸ்கேம் பண்ணும், திருடணும். திருடர்கள் ஆட்சியில நம்மளும் திருடணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போதனையை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியே ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா நாடு சூப்பர் ஆயிடும், தெளிவாயிடும், மக்கள்லாம் நல்ல நாலேஜ் ஆயிடுவாங்க அப்படின்றது. ஏன்னா நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஸ்கேம் பண்ணு, திருடு, பொய் சொல்லு, மக்களை எப்படியாவது உள்ள கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விலைவாசி எல்லாம் ஏத்தி விட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அதே போக்குல ஊர் ஃபுல்லா டாக்ஸிக் ஆயிடுச்சு. ஸோ டாக்ஸிக்கா குழந்தைங்களையும் அடுத்த ஜென்ரேஷனையும் மாத்துறாங்க. இது எந்த வகையில சென்சார் போர்டு வந்து இந்த மாதிரி படங்களை வந்து என்கரேஜ் பண்ணி பண்றாங்கன்னா அப்ப சென்சார் போர்டே வந்து டாக்ஸிக்கா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில வந்து நம்ம காலப்போக்கில் வாழ்ந்து போகணுன்ற மாதிரி அதே போக்கில் நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். ஜனநாயகம் பாத்துட்டீங்களா? ஜனநாயகம் எப்படிங்க பார்க்க முடியும்? நான் தான் தியேட்டர்ல வெயிட் பண்றேன். எல்லாம் இதுல பாத்துட்டாங்க, திருட்டு விசிடில இதுல பாத்துட்டாங்க. நான் எப்பயுமே தியேட்டர் ரசிகன். வாரமானா வெள்ளிக்கிழமை தியேட்டர்ல 100 ரூபாய் என்கிட்ட இருந்தாலும் என்னோட பொழுதுபோக்கே இதுதான். எல்லாருக்கும் எப்படி வந்து சரக்கு அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, தம் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி போதை எனக்கு தியேட்டர் தான். இந்த தியேட்டர்ல தான் நான் வந்து காசு கொடுத்து படம் பார்ப்பேன். நீங்க என்னைக்கு படம் ரிலீஸ் பண்றீங்களோ அன்னைக்கு நான் தியேட்டர்ல வந்து பாக்குறேன். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ சொல்றேன். திருட்டு விசிடிலையோ பைரசிலையோ நான் வந்து வெளியில எங்கேயுமே நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேன். தியேட்டரை நான் வாழ வைக்கிறேன். நான் எனக்கு தியேட்டர் தான் பிடிக்கும். சில பேர் வந்துட்டு இந்த படம் நல்லா இல்ல, வேண்டாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த படம் நல்லா இல்லைங்க, எதனால அப்படி சொல்லிட்டு போறாங்க? அது அவங்களோட விருப்பம்ல. நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். எனக்கு வந்து நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நல்லா இருக்குன்னா நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னோட விருப்பத்தை நீங்க கேட்கணும். அடுத்தவங்களோட விருப்பத்தை போயிட்டு இப்போ அவங்க வந்து தயிர் சாதம் சாப்பிட்றாங்கன்னா அது அவங்க விருப்பம். எனக்கு வந்து நல்லா வந்து நான்வெஜ், சிக்கன், மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்னா என்னோட இஷ்டம். அவங்க டிஷ்ல போயிட்டு நீங்க இது சாப்பிடுங்க சாப்பிடான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அது ஒவ்வொருத்தரோட விருப்பங்கள் மாறும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து பாருங்க, பிடிக்கலையா நீங்க பார்க்காதீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். மமிதாக்கு வந்து இந்த ரோல் செட் ஆச்சா? அந்த கிராமிய ரோல் செட் ஆஹா, செட்டே ஆகல. மமிதா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மமிதா எனக்கு வந்து மமிதா அவ்வளவு பிடிக்கும். டியூட் படத்தெல்லாம் வேற லெவல். டியூட் படத்தெல்லாம் பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அந்த டான்ஸ் எல்லாம் பாருங்க, இன்ன வரைக்கும் அந்த பாட்டு வைப்ல இருக்கு. ஒரு பாட்டு டான்ஸே இல்லைங்க. அந்த பாட்டெல்லாம் இருந்தா எப்படி திரும்ப இருந்திருக்கும். சரி, ஓகே. எனிவே நெக்ஸ்ட் படத்துல மமிதா பைஜு டார்லிங் கம்பேக் கொடுப்பாங்க. We are waiting for you darling மமிதா பைஜு. ரொம்ப அருமையா இருக்கு. படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இந்த காலகட்டத்தில் வர்த்தான படம் தான். என்னன்னா விவசாயிக்கு வந்து கடன் வாங்குறதுன்றது சிட்டி வாசிகளுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் நேட்டிவ் வந்து கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இந்த பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கான சைன்ன்றது பேங்க் போன அப்புறம் பேங்க்ல உள்ள ஸ்டாஃப் எல்லாம் போஸ்டா நடந்துக்கிறாங்க. நேற்று கூட நாங்கள் தமிழ்வேந்தன் சார் ஒரு வீடியோ போட்டாரு. ஒரு இந்தியன் பேங்க்லேயே ஒரு பொண்ணு ஒரு ஃபார்ம் பண்ண தெரியலன்னா எவ்வளோ அவங்களோட மெத்தனம் வந்து உச்சகட்டத்தில் இருக்கு. அதனால அவங்க ரெஸ்பான்ஸே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இன்னொன்று அவர் வெளியிலேருந்து திருடினது தேவைக்காக 3 lakhs தான். உள்ள சர்க்கிளே 2 lakhs எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ இதுதானே ப்ராக்டிக்கலாக நடக்குது. புரியுதுங்களா? எதார்த்தம் இதுதான். பட் வர்த்து உள்ள படம். தனுஷோட நடிப்பு ஓவர் ஆக்டே கிடையாது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக. தனுஷோட ரசிகர்லாம் கிடையாது. ஓவராலாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போனாங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் இருந்ததெல்லாம் சொன்னால் இதுவாகிடும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க.
ஓ இது இப்படி இருக்குமோன்னும் போது அந்த இடத்துல ரொம்ப யதார்த்தமா ஒரு ஹைலைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, சொல்லக்கூடாது இல்ல, செம்மையா இருக்கு படம். 150க்கு ரொம்ப யதார்த்தமான படம். ஓகேங்களா, சூப்பரா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். வர்த்தான படம் தான். ஓகேன்னா அவங்களால ஏழைகளோட கனெக்ட் பண்ண முடியலமா, சிட்டில இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வில்லேஜ்ல இருக்கவங்களோட பெயின் எப்படி தெரியும்? அவங்க எவ்வளவு கடன் வாங்கிட்டு இங்க வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட ஒரு வாரத்தை செலவு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அது பெரிய படம். கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணி சேர்த்து வைக்கிற படம். அதுக்கு 3 லட்சம்ன்றது அவங்களுக்கு இங்க 3 கோடி மாதிரி. அந்த பெயினோட கதை தான். ஒரு அப்பா வந்து ஒரு அனாதையா கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் இதுல வைக்கிறாங்க. அந்த பெயின் எப்படி இருக்கும், அதோட வெளிப்பாடு தான் இது. அவரு அதிகமாலாம் திருடல, அதுக்கான தேவைக்கானது மட்டும் எடுத்துட்டாரு. திருடினப்ப கைக்கு ஓட்டினாங்க, அது ஃபீலிங்ஸ் கனெக்ட் ஆனவங்களால மட்டும் தான் புரியும். சரிங்களா, அது வருத்தம் உள்ள படம் தான். வேற என்ன கேக்குறீங்க? இல்ல அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து கருணாஸ் தான் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா, அதாவது கனெக்ட் ஆகுற மாதிரி. இந்த மசாலா கலந்து ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்ல, ரொம்ப எழுத்தியா ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டியராஜன் பையன் பண்ணியிருக்காரு, அது கூட ரொம்ப யதார்த்தமா, அதாவது இந்த மசாலாலாம் கலக்காம இந்த பதட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஓவரால் படம் 99% ஓகே தான். ஏன்னா நாங்க மீடியா லைன்ல இருக்கோம், எங்களுக்கு அந்த புரிதல் தெரியும். இப்போ அவங்கவுங்க கருத்துக்கு சொல்லலாம், பட் நாங்க அதுலயே இருக்கோம்ல, அதனால ஓவரால் நல்லா பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அருமையான படம், அனைவரும் பார்க்க வேண்டிய படம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆபாசமான டான்ஸ் வைக்காம, குட்டி காட்சி வச்சுக்கலாம, ஹீரோனா குடிச்சிக்கிட்டு ரவுடிசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஒரு உண்மை சம்பவத்தை தழுவியது தான் இது. அதனால் அந்த ஊரோட வறுமையை பயன்படுத்தி இந்த தனியார் வங்கிகள் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. மொத்தம் 3 போர்ஷனாக அதை நீங்கள் பிரித்து பார்க்கணும் இந்த படத்தை. ஒரு போர்ஷன் அப்பா புள்ள கான்ட்ரவர்சியை பார்க்கணும், இன்னொரு போர்ஷன் கேஎஸ் ரவிக்குமார் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ப்ரெசன்டேஷன், இன்னொரு போர்ஷன் பேங்க் ராபரி ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க, விறுவிறுப்பாக இருக்குது பேங்க் ராபரி. மூணாவது ஒரு போர்ஷன் ஒரு பேங்க் ஆஃபீஸர் பண பைத்தியம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விளம்பர பைத்தியம். ஏன் போட்டா வருது அப்பையிலேருந்து அவன் அப்படியே இருக்கான். கடைசியாக கிளைமேக்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கன் ஷாட் எடுத்து வைக்கிறாருல, வைக்கக்குள்ள இவர் கென்னு இவர்கிட்ட இருக்கும். அப்போ சொல்லுவார், நீ ஏதாவது லோன் வாங்கியிருக்கியா, கார் லோனு, 3 மாதம் உனக்கு சம்பளம் வேணா கட்டுவியா, கட்ட முடியாது. இதே 6 மாதம் 1 வருஷம் அது நல்லா இருக்கும். அது அப்போ கூட கடைசியாக முடிக்கக்குள்ளே காமெடியாக முடிச்சுட்டாங்க. ஒன்னே போய் பிடிச்சேன்னா நீ இப்போ ஹீரோ ஆகிட்ட, அதை வெளியே கொண்டாந்து காமிச்சா நான் வெளியில் ஆகிடுவேன். என் போட்டால் சின்னதாக வரும். இதே பேங்க் ஆஃபீஸர் அவன் தான் கொள்ளையடிச்சாரு ஜெயராம், பக்கா சொல்லணுமா என்ன, ஆக்சிடென்ட் அந்த எந்த டிராக்டர் கொடுத்து ஏமாத்தினாங்களோ அதே டிராக்டர் அடிப்பட்டு தூக்கி போவார், நல்லா எடுத்துருந்தாங்க. அவன் தான் திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அந்த டிராக்டர்ல அடிப்பட்டு சாவுறான். அந்த ஊர் பூரா பழைய டிராக்டரை, அது நீங்கள் 90 டிராக்டரில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எம்எஃப்ல அவங்க நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ஊருக்குள்ளே. ரொம்ப 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 அருமையான படம். ஒரு 3 மணி நேரம் ஒரு என்கேஜ்மெண்ட். நன்றி. வந்துட்டு இதே கேள்வியை வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த காலகட்ட பசங்கள்ட்ட கேட்கும்போது நல்லா இல்ல, எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கல அப்படின்னா கட் பண்ணா போடு, தமிழ்னா அவுத்து போட்டு ஆடுவா, போய் பார்க்க சொல்ல அவனுங்கள. நயன்தாரா எங்கே போய் புத்திரவங்க வேறான்னு பார்க்க சொல்லு, அது நல்லா கட் பண்ணா போடணும். ஓகேயா, அவனுக்கு நல்லா இல்லைன்னா ஹீரோ குடிக்கணும், ரவுடிசம் பண்ணணும் அப்படின்னு தனுஷ் சொன்னால் கை தட்டுவேன். போலீஸ்காரன் மடக்கி கழுத்தில் கத்திய வச்சா பிஜிஎம் போடுவேன். பட் இது நல்ல படம். இதெல்லாம் விவசாயமே பண்ணாமல் பிரியாணி திக்கிறவங்களுக்கு புரியாது. நாங்கள்லாம் தஞ்சாவூர் மாவட்டம், எங்கள் ஊரில் டியூ கட்டலைன்னு சொல்லி டிராக்டரை ஜப்தி பண்ணி வந்த போது சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வறுமையெல்லாம் புரியாதவனுக்கு வராத, நீலாம் தேட்டர் பக்கம் வராத, பிடிச்சவன் பார்க்க.